ஹலோ எவ்ரிவன், ஃப்ரைடே மார்னிங் ஜசான் ஃபோர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். மர்ஜான் பீச்சுடைய ரோட்டில் வந்து நான் அந்த ஸ்கல்ப்சர் காமிச்சிருப்பேன், ரவுண்ட் அபவுட்டில் இருந்த ஸ்கல்ப்சரை. அதுதான் வந்து ஜசான் ஃபோர்ட்டு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா அல் தொசாரியா கேஸ்டில். ஜசானுடைய சிட்டியில் ஒரு சின்ன மவுண்டனுக்கு மேலே தான் இந்த ஜசான் ஃபோர்ட் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜசானுடைய போர்ட் ஹார்பரும் பக்கத்தில் தான் வரும், ஏன்னா ரெட் சீயை ஒட்டி இருக்கிறதுனால. இதுதான் வந்து ஜசான் ஃபோர்ட். இதுக்கு நேம் அல் தொசாரியா கேஸ்டில். ஓகேங்களா? இது வந்து 1832 கட்டினது. பட் 1932 வந்து ரீஸ்டோர் பண்ணி கிங்கு வந்து மிலிட்ரி பர்பஸ்க்காக அலோவ் பண்ணியிருந்திருக்காரு. இந்த ஃபோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 சேம்பர்ஸ் இருக்குது. ஓகே, 4 சேம்பர்ஸ் இருக்குது. ஸ்கொயர் ஷேப்பில் தான் வந்து இந்த ஃபோர்ட்டை கட்டியிருக்காங்க. இதுக்கு வந்து ரொம்ப பழைய பில்டிங்காக இருக்குது. ரீவர்க் அவங்க பண்ணியிருக்கலாம், ஆனால் ரீவர்க் பண்ணால் அந்த ஹெரிட்டேஜ் டச்சு, அந்த ஏன்ஷியன் டச் வந்து போயிடும் அப்படிங்கிறதுனால அவங்க அதிகமாக ரீவர்க் பண்ணாமல் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பழைய இது அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அவுட்டரெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா மாடிஃபிகேஷன் பண்ணாங்களாம். இந்த ஃப்ளோரெல்லாம் கூட நல்லா அழகாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன ஒரு ட்ராபேக் எங்களுக்கு இருந்ததுன்னா, பாப்பாக்கெலாம் வந்து ரொம்ப அன்ஈவனான ஃப்ளோராக இருந்ததுனால அவங்களால தனியாக நடக்க முடியல. ஏன்னா அங்கங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லோப் மாதிரி அந்த மாதிரி வச்சு பண்ணியிருக்காங்க. நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க வெளியே. இப்போ இந்த கேஸ்டலோடைய மொத்தம் சைஸ் பார்த்திங்கன்னா 900 ஸ்கொயர் மீட்டர் வருது. கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டோன்ஸில் கட்டிட்டு பிளாஸ்டர் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 4 சேம்பர் ஸ்கொயர் ஷேப்பில் தான் இந்த பில்டிங்கை வந்து அவங்க கட்டியிருக்காங்க. ஒரு சேம்பர்லேயும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சின்ன அப்சர்வேஷன் ரூம் மாதிரி இருக்கும். அந்த ஒவ்வொரு அப்சர்வேஷன் ரூம்லேயும் வந்து சின்ன சின்னதாக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரொவிஷன் வழியாக தான் அவங்க வந்து அப்சர்வேஷன், அதுக்கப்புறமா வந்து ஷூட்டிங், இது ரெண்டுமே அதில் பண்ணிக்கலாமா. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து மிலிட்ரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு காம்பவுண்டு. இந்த காம்பவுண்டுக்குள்ளே ஏறி போனாக்கா இங்கே தான் வந்து இங்கேருந்து பார்க்கும்போது ஜசான் வந்து அழகாக இருந்தது. இதுதான் அங்கேருந்து பார்த்தா நம்மளுடைய ஜசானோட ஃபுல் வியூ. இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். இப்போ இந்த டோரை ஓப்பன் பண்ணால் உள்ளே தெரியறது தான் இதுதான் கோர்ட் யார்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல சன்லைட், நல்ல ஒரு பிரைட்னாக வர மாதிரியான ஒரு கோர்ட் யார்ட் செட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோரு, ஒன்று கிரவுண்ட் ஃப்ளோரு, அடுத்தது ரூஃபு. அந்த சைடில் இருக்கிற ஸ்டெப்ஸில் ஏறி போனால் மேலே தான் வந்து உங்களுக்கு ரூஃப் இருக்கிற மாதிரி. கம்ப்ளீட்டாக வந்து மிலிட்ரி பர்பஸ்க்காக தான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அவுட் சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீவர்க்லாம் அவங்க பண்ணலை. அதான் அந்த பழைய டச் அப்படியே இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை அப்படியே விட்டுருக்காங்க. இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ரெட் சீ, அதுக்கப்புறம் ஜசானோட வியூ அப்படியே இருந்தது. நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் வந்து குழந்தைங்களாம் விளையாடிட்டு போகலாம், உட்காந்து சாப்பிட்டுட்டு போகலாம். நம்ம இந்த சின்ன சின்ன ஓப்பனிங்ஸ் மாதிரி தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து அவங்க யூஸ் பண்ண அந்த அப்சர்வேஷன் ரூம். குட்டி குட்டியாக ஓப்பன் இருக்குது. அதில் தான் வந்து ஷூட் பண்ணிக்கிறது, அப்சர்வேஷன் பண்ணிக்கிறது எல்லாமே அதில் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து மல்டிபிள் ரூம்ஸ் இருக்கான். நிறைய மல்டிபர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ரூம்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. இந்த ஃபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா சீலேருந்து ஒரு 150 மீட்டர்ஸ் ஹைட்டில் வர மாதிரி தான் இந்த ஃபோர்ட்டை வந்து அவங்க கட்டியிருக்காங்க. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்துலாம் ஈஸியாக ஏறி வர முடியாதான். பட் இப்போ வந்து அழகாக ரோடு போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சுற்றி வர நல்லா ஃப்ளோரிங் எல்லாம் நீட்டாக பண்ணிட்டாங்க. உள்ளே வந்து அதிகமாக அலோவ் பண்ணுறதில்ல, ஏன்னா வந்து பழைய பில்டிங் அப்படிங்கிறதுனால உள்ளே விட்டாக்கா அவ்வளோதான் ஸ்பாயில் ஆகிடும். அதனால் ஜஸ்ட் அங்கே வெளியில் நின்று மட்டும் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. மற்றபடி அவுட் சைடில் நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் இருந்துக்கலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பழைய விஷயங்கள் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது. ரொம்ப பழைய காலத்து கட்டடம், பழையசாக அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு அது ஒரு மாதிரி அழகாக இருந்தது. இப்போ நாங்கள் இதை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே இந்த சைடில் பார்த்தோம்னா ஜசானுடைய போர்ட் ஹார்பர். இதுதான் வந்து ஹார்பர். இப்போ வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அது. அந்த ஒரு பெரிய பில்டிங்கை வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க.
இது வந்து அப்படி போர்ட்டுக்கு தொட்ட மாதிரி தான் இந்த ஃபோர்ட்டும் இருக்குது. எங்களுக்கு திடீர்னு நாங்கள் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரைட் சவுண்டு கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா இங்கே வந்து நேவல் ஆஃபீஸர்ஸுடைய பெரைடு மார்னிங் அது நடந்துட்டு இருந்தது. ஸோ இங்கே தான் வந்து அது நேவல் ஆஃபீஸ் அது. ஸோ ஜசானில் இருக்கிறவங்க டெஃபினட்டாக வந்தால் இந்த ஜசான் ஃபோர்ட் அண்ட் ஜசான் போர்ட் ரெண்டையும் ஒன்றாவே நம்ம வந்து இங்கே பார்த்துடலாம். இப்போது இந்த சின்ன கதவுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து ஒரு டோர் இருந்தது. இவங்க வந்து 2 டோர் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஒன்று வந்து ஈஸ்ட்டு, இன்னொன்று வந்து நார்த்து. நிறையா டோர்ஸ் இருக்குது, பட் அது ரெண்டையும் மட்டும் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டோரு, அதுக்கப்புறம் பேக் சைடில் பார்த்த டோர், 2 டோர்லேயுமே வந்து பக்காவான செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் செட் பண்ணியிருந்திருக்காங்க. பார்கோடு வச்சு பார்கோடை ஸ்கேன் பண்ணிட்டு தான் உள்ளே போகிற மாதிரியான ஒரு சிஸ்டம் செட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழமையான விஷயங்கள் நிறையா இருக்கும். நம்ம தான் வந்து அதை தேடி போகணும். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ, இப்போ நம்ம எஸ்பெஷலாக இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாம் சொல்கிறேன், நம்ம வந்து டூர் போகிறது அடுத்த விஷயம். இந்த மாதிரி ஒர்க்குக்காக எல்லாம் நம்ம ஏதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரி வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு சர்ச் பண்ண வேண்டிய விஷயம் வந்து லைப்ரரி, அடுத்தது வந்து மியூசியம். இது ரெண்டையும் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே அந்த ஊருடைய பழங்காலத்து விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை போய் அது எங்கே இருக்குது என்ன ஏதுங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம வந்து போய் பார்த்துக்கலாம். ஸோ எந்த ஃபாரினில் இருந்தீங்கனாலும் இந்த பழங்காலத்து விஷயங்களை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. டெஃபினட்டாக பாருங்கள். இங்கேயே இருக்கிறவங்க கூட ஒரு 15 இயர்ஸாக இருந்தவங்க கூட இந்த ஃபோர்ட்டெல்லாம் நான் வந்து கவனிச்சிருக்க மாட்டாங்க. நம்மளும் அதே மாதிரி தான், நம்ம இருந்த ஊர்லேயே ரொம்ப பழமையான விஷயங்கள் ஏதாவது இருந்திருக்கும், நம்ம அதிகமாக அதை கவனிச்சிருக்க மாட்டோம். பட் கவனிக்கணும். போனோம்னா தான் அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது, இப்படியெல்லாம் இருந்தாங்களா அப்படிங்கும்போது. ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊருடைய பழமையான விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.